ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆ எப்படி ஆ அ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டவுனு தான். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பை சைடு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஆ இருந்தாலும் நம்ம வந்து இத நிஃப்டி 200க்கு பதிலு, நான் வந்து நிஃப்டி 500 நான் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸு டாப் கெய்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. இந்த வெப்சைட் வரும். ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாப் கெய்னர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வருதான்னு சொல்லிட்டு. இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 20 ஓகேங்களா? 20 கேண்டலோட பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ். இப்போ இது வந்து பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கலாம். இப்போ அது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தாங்க. நமக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டு அச்சீவ் பண்ணியிருக்கு. கரெக்டாக கிட்ட போயிருக்கு. ஓரளவுக்கு இது வந்து சக்ஸஸ் தான் ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க. ஏத்தர் எனர்ஜி. ஏத்தர் எனர்ஜி வந்து செக் பண்ணி பாருங்க. இதுவுமே ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் இது. நம்ம என்ட்ரி வந்து இந்த இந்த கேண்டில் ஹையில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் வந்து 1:2னாக்கா இது வந்து பாருங்கள் ஈஸியாக அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் எம்சிஎக்ஸு. எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கிளியராக நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. அவ்வளோதான் பிரச்சனை. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் மூவிங் அந்த அளவுக்கு பெருசாக நடக்கலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸில் போகிறேன். அதில் போயிட்டு நான் வந்து ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 200 நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்என்டி ஃபினான்ஸு. எல்என்டி ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நமக்கு பெருசாக என்ட்ரி வந்து கிடைக்கல நமக்கு. ஓகே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து ஜூப்ளியன்ட் ஃபுட்ஸு. ஜூப்ளியன்ட் ஃபுட்ஸ் வந்து பாருங்கள், இதுவுமே சரியாக நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து எம்பாசிஸு. இந்த எம்பாசிஸில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து ஈஸியாக நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ. ஜியோ நமக்கு எதுவும் என்ட்ரிஸ் வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியாவில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியரான என்ட்ரிஸ் வந்து கிடைக்கல. அந்த அளவுக்கு நமக்கு கிளியராக கிடைக்கல. அப்படி கிளியரான வியூ நமக்கு வந்து இல்லை அதில். நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ. இண்டிகோவில் நமக்கு வந்து கிளியரான என்ட்ரிஸ் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸு.
இல்லை மார்க்கெட் வந்து சடனாக இந்த இடத்துல ஃபாலோ ஆனதுனால நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஸ்டாக் வந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஷார்ட் எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே கிளியரான வியூ இல்லை. ஸோ இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இதுவுமே கிளியராக ஏன் வியூ இல்லை. இது எல்லா ஸ்டாக்குமே மார்க்கெட் டவுன் இருந்தனால எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு கிளியரான வியூ வந்து இவ்வளோ தான். ஓகே, நம்ம கெய்னர்ஸில் நமக்கு ஒரு 2 என்ட்ரிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஒரே ஒரு என்ட்ரி நம்ம வந்து கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கிடைக்கல. 3 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, 3மே சக்ஸஸ் தான். ஓகேங்களா, நம்ம வந்து நாளைக்கே எப்படி மார்க்கெட் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம வந்து பண்ண போகிறோம். பை அப்படின்னாக்கா நம்ம வந்து பாருங்கள் மூவிங் ஆவரேஜை வந்து ரிஜெக்ட் வந்து நடக்கணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து இன்டர்வியூஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலுமே அடுத்த என்ட்ரி நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கு. அங்கேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கலாம். சப்போஸ் இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த என்ட்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ், அதனால் நம்ம வந்து குவான்டிட்டி வந்து நம்ம வந்து நிறையவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, 1:2 வந்து இவ்வளோ தான். இதுலேயே வந்து இந்த கண்டில் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆகணும். மூவிங் ஆவரேஜ் இடம் வந்து நம்ம வந்து ஒரு புல்லிஷான வியூ ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிடைக்கணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். இவ்வளோ தான் இந்த ரூலு. ஷார்ட்டுக்கு வந்து செல்லுக்கு வந்து பார்த்தா இதே தான் செல்லுக்கும் சேம் இதே தான். ஓகேங்களா, அது வந்து டவுன் சைடில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம வந்து நாளைக்கே நம்ம வந்து இதில் கிளியராக வந்து பார்க்கலாம். இல்லை எதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.